கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது போல நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். நீர் எங்கள் துணையாய், கேடயமாய், மகிமை பொருந்தின பட்டயமாய் இருக்கிறீர். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படின்னு ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். 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 நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தன் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தன் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன்.
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் வழியும் சத்தியம் சொல்லலை, நானே வழியும். அப்போனா நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன இருந்தாலும் அதுக்கு ஒரே தீர்வு ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு பாடலை பாடுவோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஹோசனா உன்னத தேவனே, ஹோசனா 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 ஹோசனா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஹோசனா உன்னத தேவனே, ஹோசனா ஹோசனா ஹோசனா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஹோசனா உன்னத தேவனே, ஹோசனா ஹோசனா ஹோசனா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் வீடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் வீடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஹோசனா உன்னத தேவனே, ஹோசனா ஹோசனா ஹோசனா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினம்தோறும் தேற்றுபவரே ஆராதனை
ஆராதனை. ஹோசானா உன்னத தேவனே. ஹோசானா 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 ஹோசானா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஹோசனா உன்னத தேவனே. ஹோசானா 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 ஹோசானா. அப்படியே நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபையை நினைத்து நன்றியோடு அவரை துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். காலை தோறும் அவருடைய கிருபை புதியது, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் சேர்த்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் சேர்த்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய். நன்றி. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா.
இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையில் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர். Thank you Lord, thank you Lord, hallelujah. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவரை நோக்கி பார்ப்போம். Thank you Lord. அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து சூழ்ந்திட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்லநாதா தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் பரத்திற்கு ஏறும் படிகள் போலவே சொல்லும். பரத்திற்கு ஏறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தேவனே. பரத்திற்கு ஏறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டைக்கே அருமையாய் என்னை அழைத்தும் அன்பின் தூதனாகச் செய்யும் தேவனே. நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை காண்பார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. இருள் பூமியை, காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேலே காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மகிமையின் ஒளி நம்மேலே அவருடைய மகிமையின் ஒளி வீசுகிறது. Thank you Lord.
Thank you, Jesus. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம் உள்ளம் கையில் வல்லவாயந்தன் புகலிடமே. என்னை மறவாயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. என்னை மறவார் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவார் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Thank you, Lord. அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய ஆளுகையின் கீழாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன சாமுவேலை போல அப்படியே அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. அவரோடு சஞ்சரிக்கும்படியாய் அவரோடு உலாவும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா. Thank you, Lord. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேலமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேலமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேலமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேலையை உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராய் செல்லலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம், தானியேல் 6ல் 26வது வசனம். யாராவது வாசிங்க. தானியேல் 6:26. ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். ஹல்லேலூயா. சொன்னது யார் தெரியுமா? தரியு ராஜா. யாரு? தரியு. இந்த தரியு என்ன பண்ணுறான்? தானியேலை தூக்கி சிங்க கெபியில் போடுறான். அவன் போடலை, அவன் கூட இருந்த மக்கள் பாருங்க. அவன் பெரிய ராஜாவாக இருக்கான். பாபிலோனிய ராஜ்யத்தையே ஜெயிச்சு வந்த ஒரு ராஜா. 62வது வயசில் ராஜாவாக இருக்கான் இந்த தரியு. இவன் பேர் தரியு, டேரியஸ் ஆங்கிலத்தை சொல்லுவோம். 62வது வயசில் ராஜாவாக இருக்கான். அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட ஆள் இந்த சூதுவாது தெரியாமல் இருப்பான் போல. ஜனங்கள் அந்த தானியேலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. தானியேலுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு ராஜாவை தூண்டுறாங்க. தூண்டும்போது ராஜா அவர்களுடைய வஞ்சனையில் சிக்கி விடுகிறான். சிக்கி விட்டு சட்டத்தை ஏற்றி விடுகிறான். சரியா? அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். சட்டங்கள். அல்லேலூயா. சட்டத்தை இயக்குகிறான். அந்த ராஜ்யத்திற்குன்னு சட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கு, அப்படி தானே? இப்போ ஹெல்மெட் போடாமல் போனால் நம்மளை ஃபைன் கட்டணும், அபராதம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் அது சட்டம். சட்டத்தை என்னதான் ஆகணும்? ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லாரும் அதுக்கு உட்பட்டு தான் ஆக வேண்டும். அப்படித்தான் அந்த சட்டம் இயக்கப்படுகிறது. எதுக்கு நான் இவ்வளோ தூரம் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பிரசங்கம் இருக்குது. அல்லேலூயா. அந்த சட்டத்தை இயக்குகிறான். இயக்குவதற்கு இவங்கெல்லாம் ராஜாவுக்கு துதி பாடி, ஐஸ் வைக்கிறன்னுவாங்க, சோப்பு போடுறதுன்னுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி துதி பாடி யாருக்கு எதிராக? எல்லாம் இந்த தானியேலுக்கு எதிராக. இந்த தானியேல் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, அதுக்காக. அப்போ ஒரு ராஜ்யமே தானியேல் என்ற ஒரு மனிதனுக்கு எதிராய் நிற்கிறது. அல்லேலூயா. ஒரு சட்டம் இயக்கப்பட்டு விட்டது. சட்டத்தை இயக்கின பிறகுதான் ராஜாவுக்கு தெரியுது, ஐயையோ சட்டத்தை பாஸ் பண்ணிட்டோமே, இதில் மாட்ட போகிறது யார் தான்? தானியேல் தான். வேறு எவனும் இதில் மாட்ட போகிறது இல்லை. இப்படி ஏமாந்துட்டோமே. ஆனால் நான் சொன்னது போல் சட்டத்தை இயக்கியாச்சுன்னா அதை மாற்றவே முடியாது. ஏன் இது இவ்வளோ தான் சொல்கிறேன்? இதே போல தான் ஆவிக்குரிய சட்டங்கள் இருக்கிறது. காண்கிற உலகம் என்று ஒன்று இருக்குது, காணாத உலகம் என்று ஒன்று இருக்குது. ரெண்டில் எது பெருசுன்னு நினைக்கிறீங்க? காணாத உலகம் தான் பெருசு. பூமி இருக்குது. இப்படி பூமியை விட அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அண்ட சராசரங்கள், அது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் அதுவே காணக்கூடியது தான். அல்லேலூயா. காணக்கூடாத உலகம்ன்றது அந்த யூனிவர்ஸை விட பெருசு. அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. அப்போ இந்த காணுங்கிற உலகத்திற்கு எப்படி சட்டங்கள் இருக்கிறதோ அதே போல் காணக்கூடாத உலகத்திற்கும் சட்டங்கள் இருக்கிறது. அது நம்மை பாதிக்கிறது. நிறைய நேரம் இல்லை, நன்மைக்கு எதுவாக பாதிக்குது, சில நேரத்தில் தீமைக்கு எதுவாக பாதிக்குது. இப்போ பாருங்களேன், ஒரு சில சட்டங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊரில் ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதே சட்டம் ஒருவேளை பங்களாதேஷ்லேயோ எங்கேயோ இருக்காது. அங்கே ஹெல்மெட் போடாமல் போனால் ஃபைனு விழுகாது. நம்ம ஊர்லேயும் இப்போ தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சட்டம் என்ன ஆகிட்டு இருக்கு, மாறிக்கிட்டே இருக்குது. இது பூமிக்குரிய சட்டத்திட்டங்கள். இதெல்லாம் சும்மா, அதாவது சும்மானா இதெல்லாம் எதுக்கு பூமியில் இருக்குன்னா, ஆவிக்குரிய சட்டத்திட்டங்கள் என்ற நிஜமான சில சட்டத்திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம், சந்திக்கிறோம், எதிர்கொள்ளுகிறோம். அதற்கு சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக தான் இவைகள்லாம் இருக்குது, சட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ அதாவது உங்களுக்கு புரியும்படி சொன்னால்,
இப்போ இயேசு கதை மூலமாக தான் எல்லாத்தையுமே என்ன சொன்னார்? சத்தியத்தை சொன்னார். இளையகுமாரன் கதை அப்படி உண்மையிலே நடக்கலை. குமாரன் தூரத்திலே வரும்போது தகப்பன் ஓடினார், அதுன்றது கதை. ஆனால் அந்த கதையில் இருக்கிற சத்தியம் நிஜம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. அது மாதிரி ஆவிக்குரிய சட்டங்களை புரிவதற்காக பூமியில் சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ சட்டம்னா என்னன்றது நமக்கு தெரியணும், அதனுடைய விளைவுகள் என்னன்றது நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த சட்டங்கள்லாம் கர்த்தரே அனுமதிச்சிருக்கிறார். அதனால தான் ஒரு வசனம் சொல்லுது, உனக்கு மேலே அதிகாரியாக இருக்கவனா வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா. எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் இந்த மாதிரி சர்டன் லாஸ் இருக்குது, பிரின்சிபிள்ஸ், கரெக்டாக சொல்ல போனால் சில ஒழுங்குகள் இருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த சட்டத்தை இயக்கியாச்சு, நீங்கள் இதை மாற்ற முடியாது. சரி, வேறு வழி இல்லை, சட்டத்தை இயக்கியாச்சு. இப்போ தானியேலை தூக்கி என்ன போட்டாச்சு? சிங்க கெபிக்குள்ளே போட்டாச்சு. அப்போ தானியேல் என்ன செத்து போயிட்டானா? இல்லை. அல்லேலூயா. அதனால் காலையில் ராஜா கேட்குறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாராம். அதுக்கு பதில் வருது, என்ன சொல்கிறான்? ஆம் ராஜாவே. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, என்ன சட்டம் வந்தாலும் பதில் உன்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு பதில் நம்மிடத்திலே உண்டு. கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் மேலோட்டமாக பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ராஜா சொல்லும்போது பதில் வந்துடுது. உடனே அந்த ராஜாவுக்கு அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. என்னன்னா, நானே இவ்வளோ பெரிய ராஜா, இத்தனை தேசங்கள் எனக்கு கீழே என்ன இருக்குது, ஆண்டுகிட்டு இருக்கேன். யார் இந்த தானியேலின் தேவன்? என்னை விட பெரியவராக இருக்கிறார் இவர். அல்லேலூயா. அவருடைய சட்டங்கள்லாம் இந்த சட்டத்தை விட பெருசா இருக்கு. என் சட்டத்தின்படி நான் குற்றவாளின்னு தீர்க்கிறேன், அவர் சட்டத்தின்படி இல்லை, அவன் நீதிமான்னு சொல்றாரு. அல்லேலூயா. காணக்கூடிய சட்டங்கள் இவனை தண்டிக்கிறது, ஆனால் காணக்கூடாத ஒரு சட்டம் இவனை உயர்த்துகிறது. அல்லேலூயா. தண்டனை அல்ல, உயர்வு. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் போட்டது யாரு? கர்த்தர் போட்டாரா? இல்லை. போட்டது யாரு? போட்டது ஒரு மனுஷன். போட்டது யார் சிறைச்சாலையில்? மனுஷன். அவன் எப்படி போட்டான்? இந்த சட்டத்தை யோசேப்பு மீறிட்டான் அப்படின்னு சொல்லி லா படி ஜெயிலில் போடுறான். ஆனால் சூப்பர் நேச்சுரல் லாஸ், அல்லேலூயா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா, அவனை வெளியே கொண்டு வர்றது மட்டுமல்ல, அவனை உயர்த்துகிறது. அல்லேலூயா. இப்போ சில சட்டங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த பக்கம் அந்த தாலிபான் ஆள்ற ஊருக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா, பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு போகிறாங்க. யார் பெண் ஆண்னு என்ன பண்ண முடியாது, ஏன்னா கண்ணு மட்டும் தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ முடி நீளமாக இருந்தால் பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். எல்லாம் மூடி கண்ணு மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம இது பண்ண முடியும் இல்லையா? அது அவங்க ஊர் சட்டம், அவங்க ஊரில் அப்படி சட்டம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படி இருக்கா சட்டம்? இல்லை. சரியா? இப்போ இப்படி சில சட்டங்கள் இருக்குது. சில சட்டங்கள் இருக்குது, அது என்னது? இயற்கையின் சட்டங்கள். என்ன சட்டம்? கொரோனா கோவிட் வந்துச்சா, உலகம் பூரா வந்துச்சா, அதை எந்த சட்டத்தாலையும் போட்டு நிறுத்த முடியுமா? அமெரிக்க அதிபருக்கே வந்துருச்சு. அப்போ ட்ரம்ப்பு அவருக்கே கொரோனா வந்துருச்சு. சட்டத்தை போட்டு கோவிட் இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அவராலேயே சொல்ல முடியலை. அப்புறம் பைபிள் இருந்து பாருங்க, பேதுரு கடல் மேலே நடக்கிறான். அல்லேலூயா. கடல் மேலே நடக்க முடியுமா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சால் நாங்கள் இந்த சபைக்கே வர மாட்டோம். ஆமாம், நீங்கள் எதுவும் சயின்ஸ்லாம் கேட்குறீங்க. அடிப்படை சயின்ஸ் என்னன்னா,
நியூட்டன் ஒருத்தன் உட்காந்துருந்துருக்கான் ஆப்பிள் மரத்துக்கு அடியில் உட்காந்தப்போ மேலேருந்து என்ன விழுந்திருக்கு, விழுந்தது. அவன் சரி விழுந்துருச்சு போவோன்னு போகாமல் என்ன பண்ணியிருக்கான், இது ஏன் விழுந்துச்சு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கான், பூமியில் மட்டும், விண்வெளியிலலாம் இல்லை, விண்வெளியிலலாம் அப்படியே மிதக்கலாம், பறக்கலாம், மிதக்கலாம். பூமியில் மட்டும் என்ன இருக்கான், புவியீர்ப்பு சக்தி இருக்கான். அது என்ன பண்ணும், அப்படியே ஆளை இழுக்குது. இன்றைக்கும் பாருங்கள், அது மனுஷன்ட்டையும் இருக்கும். எவனாவது மேலே ஏறுறான்னா என்ன பண்ணுவான், எப்படா இழுக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் இருக்கும், உங்கள் படிக்கிற இடத்துல இருக்கும், பள்ளிக்கூடத்தில் கூட எப்படா ஒருத்தன் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டானா எப்படா குறைக்கலாம். நான் படித்த பள்ளிக்கூடத்திலாம் போய் டீச்சர்கிட்ட போய் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் இதுக்கு தப்பு போட்டிருக்கீங்கல்ல, இந்தா அந்த பிள்ளைங்க இப்படி தான் எழுதியிருக்கு, தப்பாக தான் எழுதியிருக்கு, அதுக்கு ரைட்டு போட்டு 100க்கு 100 போட்டிருக்கீங்க. உடனே டீச்சர் போய் அந்த பிள்ளைங்க கொண்டு வா பேப்பரை, ஆமாம் அப்படின்னு 1 மார்க்கை குறைச்சி விட்டுரும். அப்போ இந்த புவி ஈர்ப்பு சக்தி பூமியில் இருக்குது. இதெல்லாம் எல்லா ஊர்லேயும் இருக்கா, அமெரிக்காவில் இருக்குது, உகாண்டா போனீங்கன்னா அங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது, பாகிஸ்தான் போனால் அங்கேயும் இருக்குது. அப்போ இதெல்லாம் இயற்கையின் சட்டங்கள். அப்போ என்னென்ன சட்டம் சொன்னேன், மனுஷன் ஏற்படுத்தியிருக்கிற சட்டங்கள் இருக்குது. அதனாலையும் சில நேரம் நமக்கு பாதிப்பு வருது. எப்படி வருது, இப்போ நமக்கு ஃபேவர் இல்லாத சட்டம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, சில நாடுகளில் கண்ணு மட்டும்தான் தெரியணும், அந்த மாதிரி நம்ம ஊரில் போட்டு போனால் அடிக்கிற வெயிலுக்கு என்ன ஆகும், புரியுதா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ சில சட்டங்கள் நமக்கு எதிராக இருக்கிறது, சில சட்டங்கள் நமக்கு ஆதரவாக இருக்குது, சில சட்டத்தால் நமக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருக்குது. இப்படி சில சட்டங்கள், இது மனுஷ சட்டங்கள். அப்புறம் இயற்கையின் சட்டங்கள். ரெண்டாவது என்ன சட்டங்கள், இயற்கையின் சட்டங்கள். அதுதான் நான் இப்போ சொன்னது. கொரோனா வந்துச்சு, எல்லாருக்கும் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி இயற்கையின் சட்டங்கள் சிலவைகள் இருக்கிறது. சிங்க கெபியில் போய் விழுந்தா என்ன ஆகும், சிங்கம் சிரிச்சிட்டு இருக்குமா, ஆளை காலி பண்ணிடும். அது என்னது, அதுக்கு பின்னாடி என்ன அசுத்தாவியாக இருக்குது? இல்லை, சிங்கத்தோடைய நேச்சர், லா ஆஃப் நேச்சர். சிங்கத்துக்கு நேச்சரே என்னதான், கடித்து கோதறி சாப்பிட்றது தான் சிங்கத்துடைய குணாதிசயம். அப்போ நேச்சுரல் லாஸ், இயற்கையின் சட்டங்கள், இயற்கையான சட்டங்கள். இதெல்லாம் நம்மளை பாதிக்குதா இல்லையா? இத்தனை வயசாயிருச்சா உங்களுக்கு, அப்போ குழந்தை பிறக்காது. இது என்ன சட்டம், இயற்கையின் சட்டம் தான். ஓ, இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கலையா, அப்போ உங்களுக்கு ப்ரமோஷனு வராது. இது என்ன சட்டம், இயற்கையின் சட்டங்கள். ஓ, நீங்கள் இந்த மாத்திரை போட மாட்டீங்களா, அப்போ உங்களுக்கு இந்த வியாதி வந்துடும். ஓ, அவனுக்கு சுகர் இருக்கா, அப்போ உங்களுக்கு சுகரு. இது என்ன சட்டம், இயற்கை. புரியுதா? இதைத்தான் வேதம் என்ன, அப்படியே சில சட்டங்கள் போனீங்கன்னா ஆவிக்குரிய சட்டங்கள் இருக்குது. அது என்னது, அதை தான் வேதம் சொல்லுது. நீங்கள் படிங்க, ரோமர் 8 2வது வசனம் படிங்க யாராவது. ரோமர் 8:2. ரோமர் விடுதலை ஆக்கிட்டு. அல்லேலூயா. இதில் 2 பிரமாணம் போட்டிருக்கா. பிரமாணம்னா என்னது, லா, சட்டம். பிரமாணம் தான் என்னது, சட்டம். இப்போ இந்த சட்டம், இப்போ 2 பிரமாணம் போட்டிருக்குல்ல, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், லா ஆஃப் த ஸ்பிரிட். இன்னொன்று என்ன போட்டிருக்கு, பாவம் மரணம் என்னும் பிரமாணம், சட்டம். இந்த 2 சட்டம் தான் நமக்கு தேவையானது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. அல்லேலூயா. இப்போ பூமியில் இருக்கிற சட்டங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா, அப்போ தான் இந்த ஆவிக்குரியது சத்தியம் நமக்கு புரியும். அல்லேலூயா. தேவன் ஒன்றை கூட சும்மா என்ன பண்ணலை, படைக்கலை. இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வைங்க, ஒரு மரம், அதுலேருந்து சில சத்தியங்களை ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், நமக்கு போதிக்க முடியும். சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது மரத்தில். மரம் வளருது, கனி கொடுக்குது,
அதான் ஆவியின் கனின்னு பைபிளில் இருக்குது. புரியுதா? அப்போ இதுக்கெல்லாம் இப்போ ஆவியின் கனின்னு சும்மா எழுதிட்டு மரமே இல்லைன்னு வைங்களேன், நமக்கு அது தெரியுமா? ஒரு கனினா என்ன, அது எவ்வளோ மதுரமாக இருக்குது, இனிப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை வச்சு ஆவியின் கனின்னு அப்போ இருக்குது, அதை நம்ம பெறணும், அதை நம்ம கொடுக்கணும், அந்த மற்றவர்களுக்கு அந்த ஆவியின் கனியை கொடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கிறது எதற்காக இருக்குன்னா, ஆவிக்குரிய சத்தியங்களை விளங்குவதற்கு. To understand spiritual principles we have earthly principles. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் எல்லாத்தையும் கர்த்தர் படைச்சிருக்கிறாருன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த 2 பிரமாணம் என்னது? ஒன்று லா ஆஃப் சின் அண்ட் டெத். அது என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, அதில் தான் எல்லாமே வருது. இப்போ பேதுரு கடல் மேலே நடந்தானா? இயேசு கடல் மேல் நடந்தார். பேதுரும் என்ன பண்ணா? கடல் மேல் நடந்தான். மற்ற 11 பேர் ஏன் நடக்கலை? ஏன் நடக்கலை? அவன் சொன்னான், அவன் நினச்சான் வெளியே போனால் என்ன ஆயிடுவோம், முங்கிடுவோம், அவ்வளோதான். நீங்கள் இருந்தால் நடந்திருப்பீங்க போல். 11 பேர் ஏன் நடக்கலை? வெளியே போனால் முங்கிடுவோம். பேதுரு ஏன் நடந்தான்? இவர் மட்டும் எப்படி நடக்கிறாரு? நடக்க முடியாதே. இயற்கை சட்டப்படி என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாதே. இவர் மட்டும் எப்படி நடக்கிறாரு அப்படின்னு தான் கேட்குறேன். நீரே ஆனால் நடக்கிறது, நீரே ஆனால் நானும் நடந்து ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? வா. அதுக்கு அவன் சொல்கிறது பார்த்தீங்களா? கட்டளையிடும். என்ன பண்ணும்? சொல்லுன்னு சொல்லலை. என்ன சொல்கிறான்? கட்டளை. கட்டளைனா என்னது? கட்டளைன்றது என்னது? இப்போ நான் சொன்ன பிரசங்கத்தை வச்சு சொல்லுங்க. கட்டளை தான் சட்டம். கட்டளை தான் சட்டம், லா. இப்போ ஒரு கட்டளை வருது அப்படின்னா என்னது? ஆர்டர், லா. புரியுதா? இப்போ பேதுரு என்ன சொல்கிறான்? இந்த ஒரு சட்டம் ஆல்ரெடி இருக்கு ஆண்டவரே, புவி இறப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியுது. நீரே ஆனால் இதுக்கு மேலே இன்னொரு சட்டத்தை போடுங்க. அல்லேலூயா. அங்கே இயேசு என்ன சட்டம் போட்டார் தெரியுமா? கடலே, நீ யாரை வேண்டும் என்றாலும் செக்ஷன் A 231 அப்படின்னு ஒரு சட்டத்தை எழுதிட்டார். அல்லேலூயா. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் போட்டுறாதீங்க இதுதான் சட்டம்னு. செக்ஷன்லாம் போட்டு என்ன எழுதிட்டாரு? கடலே, நீ யாரை வேண்டும் என்றாலும் இழுத்து கொள்ளலாம், ஆனால் இந்த மனிதனை நீ என்ன பண்ணக்கூடாது, இழுத்து கொள்ள கூடாது அப்படின்னு போட்டு பக்கம் பக்கமாக எழுதி அதுக்கு அட்வைஸ் போட்டு அதை மூடி அதுக்கு வெளியில் வான்னு போட்டு பேதுருக்கு காட்டுறாரு. உடனே பேதுரு கடல் மேலே நடந்தான். முங்குடானா? முங்கலை. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான்? இது தெரியாமல் போயிட்டான். நான் தான் நடக்கிறேன்னு நினச்சிட்டான். உடனே என்ன ஆயிடுச்சு? இந்த ஒரு சட்டம் வந்திருக்குப்பா அப்படின்றது அவனுக்கு தெரியல. இப்போ புரியுதா உங்களுக்கு? நிறைய நேரத்தில் நம்ம அற்புதத்திற்குள்ளே நடக்காததுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு ஆவிக்குரிய சட்டங்கள் தெரியலை. ஆவிக்குரிய சட்டங்கள் தெரியலை. இப்போ நாளைக்கே அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணுவீங்க, ஹெல்மெட் போட வேணாம் அப்படின்னா நீங்கள் ஹெல்மெட் போட்ட போவீங்க? அவ்வளோ உத்தமர்களாக நம்மலாம் என்ன பண்ணுவோம்? ஹெல்மெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேட்டு உன்னை பார்க்கவே மாட்டேன், நான் என் கண்ணிலே நீ முழிக்கக்கூடாதுன்னு போயிடுவோம் இல்லையா? அப்போ சட்டங்கள் தெரிந்தால் நமக்கு லாபம் உண்டு. அல்லேலூயா. இந்த சட்டங்களை சொல்கிறதுக்கு பேர் தான் சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சரி, இப்போ 2 சட்டம் சொன்னேன். பாவம் மரணம் என்னும் பிரமாணம், அது ஒரு சட்டம். அது என்ன சட்டம் அப்படின்னா, அது எந்த ஊர் சட்டம் அப்படின்னா, 2 கிங்டம் இருக்கு, 2 ராஜ்யம். சட்டம் எங்கே தான் போடுவாங்கண்ணே? ஒரு தேசத்தில், ஒரு ஊரில், அங்கே தான் என்ன வரும்? சட்டம் வரும். அது மாதிரி ஒரு ராஜ்யம். அப்போ ஒரு ராஜ்யம் என்னன்னா இருளின் ராஜ்யம்.
அதில் தான் பாவம், மரணம். இப்போ மரணம்ன்றது இயற்கையா இல்லையா? இயற்கை தானே. அந்த இயற்கை எதோட லிங்க் ஆயிருக்கு பாருங்க. இப்போ புரியுதா? இயற்கையாக நடக்கிறதானா நடக்குது அப்படின்னா அப்படி நமக்கு நடக்க கூடாது. அப்படி நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா இதோட லிங்காக இருக்கிறது என்னது? பாவம். பாவம் மரணம் என்னும் பிரமாணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் லா. இந்த லா எப்போ வந்துச்சு தெரியுமா? இந்த லா எப்படி வந்துச்சு தெரியுமா? ஆதாம் பாவம் செஞ்சான்ல, பழத்தை எடுத்து சாப்பிட்டான்ல, அவனை தூண்டினது யாரு? ஆதாம் தூண்டினது யார்? சும்மா தைரியமாக சொல்லுங்க. ஏவாள் இல்லை இங்கே. ஏவாள் தான் தூண்டுச்சு. ஏவாளை தூண்டினது யாரு? பிசாஸ் தூண்டிட்டானா? தூண்டி பாவத்தை பிறப்பிக்க வச்சுட்டான். யாரு? பிசாசு. இதனால தான் ஆண்டவர் சொன்னார், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்போ இதை புசிச்சிட்டான். அதனால் கர்த்தர் வந்து சொல்கிறாரு, இதை சாப்பிட்டுட்ட, அதனால் நீ மண்ணாக இருக்கிறா, எங்கே திரும்பிடுவ? மண்ணுக்கு திரும்புவாய். கர்த்தர் வந்து சபிக்கலை ஆதாம, ஃபேக்டை சொல்கிறாரு. நீ இதை சாப்பிட்ட, நீ எங்கே போவ? ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்ன பண்ணும்னா நம்மளுடைய நாலேஜை தான் என்ன பண்ணும்? உலக அறிவு. நன்மை தீமை அறியத்தக்க எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், அந்த அறிவை தான் என்ன பண்ணும்? வளர்க்கும். தேவனை அறிகிற அறிவை அது வளர்க்காது. ஆதாம் தேவனை அறிகிற அறிவு மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு. என்னன்னா டெய்லி காலையில் தேவன் வருவார், உலாவுவார், தேவனை பார்ப்பான், போயிடுவான். இப்படி இருந்தானா? இப்போ பழத்தை சாப்பிட்டதுனால ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறானா? பிசாஸ் கீழ்ப்படிந்தானா? யார் கீழ்ப்படிந்தான்? பிசாஸ் கீழ்ப்படிந்தானா? கீழ்ப்படிஞ்சதுனால இப்போ யாருடைய ராஜ்யத்துக்கு போயிடுறான்? யாருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவங்க தானே நமக்கு ராஜா. அப்போ யாருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டான்? அதனால தான் இயற்கை, நல்லா இருந்த இயற்கை என்னவா மாறிடுச்சு? ஆமாம், நல்லா இருந்த இயற்கை எதிராக மாறிடுச்சு. ஆற்றுல ஓட வேண்டிய தண்ணி இன்னைக்கு வீட்டுக்குள்ள. ஏன்? இயற்கை என்ன ஆயிடுச்சு? மாறி. நல்லா இருக்க கடல்ல திடீர்னு என்ன வருது? புயல் காத்து வருது, சுனாமி வருது. ஏன்? இயற்கை என்ன ஆயிடுச்சு? பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலே இயற்கை போய்விட்டது, சிக்கிவிட்டது. மனுஷன் சிக்கினா இயற்கையும் சேர்ந்து சிக்கிருச்சு. மனுஷனுக்கு வந்த மரணம் இயற்கைக்கும் வந்துருச்சு. மாடு சாகுது, ஆடு சாகுது, எல்லாம் சாகுது. வியாதி எல்லாம் எங்க வருது? இப்போ the law of sin and death, பாவம் மரணம், இதுதான் இயற்கை என்ன பண்ணுது? 10 பேர் இருக்காங்கப்பா உனக்கு மேலே, அவங்கள தான் ஆன்சைட் அனுப்ப முடியும். ஐடி கம்பெனியில் சொல்லுவாங்கள்ல, 10 பேர் இருக்கிறாங்க, அவங்கள தான் உனக்கு முன்னாடி ப்ரொமோட் பண்ண முடியும். உன்னையோட குவாலிஃபையான ஆள் இருக்காங்க, அவங்கள தான் முன்னாடி ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஃபேக்டோட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள், என்ன பண்ணுவோம்? ஆமாம், சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவோம். கரெக்டா? ஆனால் அப்படி போகக்கூடாது. அப்படி போகிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் பாவம் மரணம் என்ற சட்டம் நம்மேலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, நம்மையும் அறியாமல். அப்போ இருளின் ராஜ்யம் நம்ம மேலே என்ன ஆயிட்டு இருக்கு? ஆளுகை செய்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தேவன் நம்மளை விடுவிச்சிட்டாரா இல்லையா? விடுவிச்சிட்டாரு. ஆனால் அந்த விடுவிச்சார் அப்படின்ற சட்டம், சத்தியம் நமக்கு தெரியாததினாலே. அல்லேலூயா. ஹெல்மெட் போட வேணான்னு தெரிஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். இல்லைன்னா ஹெல்மெட்டுக்கு தான் நம்ம மேலே பவர் இருக்கு. புரியுதா? ஹெல்மெட் நம்மளை ஆளுகை செய்து, என்னைய போடாமல் நீ வெளியே போயிடுவியா? எப்படி போகிறேன்னு நான் பார்க்குறேன். வேணான்னு போனால் என்ன, அன்னைக்குன்னு பார்த்து நிற்பார் ஐயா.
அது வரைக்கும் இருக்க மாட்டார், எங்கிட்டாவது போயிருப்பார். அன்னைக்குன்னு கரெக்டாக ஆமாம் 3-4 பேரோட வந்து நிற்பார். ரைட்டா? அதே தான் ஆவிக்குரிய சட்டமும். விடுதலை ஆயிட்டேன் அப்படின்றது தெரியல பாருங்கள். முன்னாடி இந்த ஆப்பிரிக்கர்கள் வந்து ஆப்பிரிக்கா தேசத்தில் போயிட்டு அவங்கள அடிமையாக என்ன பண்ணுவாங்களாம், பிடிச்சிட்டு வந்துடுவாங்களாம், கப்பலில் ஏற்றி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டு வந்தபோது ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஆள் இருந்தார், தெரியுமா அவங்களுக்கு? அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் என்ன பண்ணாராம், ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாராம். நடந்து போகும்போது ஒருத்தனை பார்த்தாராம், அவன் வந்து அடிமையாக நின்றுக்கிட்டு இருந்தானா. அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் உனக்கு காசு கொடுத்துட்றேன், நீ விடுதலை ஆயிருன்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணி அனுப்பிட்டாரான். அப்படி அனுப்புகிறவங்கள வந்து ஃப்ரீ மேன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். அப்போ அந்த விடுதலை ஆனதுக்கு ஒரு சீட்டு இருக்கும் அவன் கையில். அவன் இப்போ போகும்போது திடீர்னு எவனா ஒருத்தன் அடிமை என்ன இப்படி போகிற அப்படின்னா அவன் அந்த சீட்டை என்ன பண்ணிக்கலாம், காட்டிக்கலாம். பாரு, லா படி நான் விடுதலையாக இருக்கேன். இப்போ அவனுக்கு அது தெரியலன்னு வைங்களேன், ஒருத்தர் விடுவிச்சிருக்கிறாரு அப்படின்றது அவனுக்கு தெரிலன்னா அவன் என்னவா தான் இருப்பான். அப்போ இன்றைக்கி நம்ம சரியாக சத்தியத்தை அறிய வேண்டியபடி அறிய அறிய கேட்க கேட்க, அறியறதெல்லாம் விடுங்க, கேட்டால் போதும். சத்தியத்தை கேட்டாலே விசுவாசம் வந்துடும். நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது பரிசுத்தாவியானவருடைய வேலை. அல்லேலூயா. எனக்கும் மண்டையெல்லாம் தட்டி புரிய வைக்கிறாரு. அல்லேலூயா. எனக்கும் புரிய வைக்கிறார், உங்களுக்கு புரிய வைக்கிறார். பிரசங்கம் அதுதான். அல்லேலூயா. அப்போ இந்த 2 சட்டம், அதாவது ஒன்று வந்து பாவம் மரணம் என்னும் சட்டத்தின் மூலமாக பிசாசு மனுக்குலத்தை என்ன பண்ணி வச்சுட்டான், ஹோல்சம் எல்லா மனுஷரையும் என்னவா மாற்றிட்டான், அடிமையாக மாற்றிட்டான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நமக்கு அடுத்த சட்டம் புரியும். அல்லேலூயா. ஹோல் மேன்கைண்ட், முழு மனுக்குலத்தை என்னவா மாற்றிட்டான், அடிமையாக மாற்றிட்டான். அப்போனா என்ன தெரியுமா, அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா, இப்போ நமக்கு ஏதோ பிரச்சனை வருதில்ல, அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நமக்கு ஒரு 10 காரணமாக இருப்போமா? இல்லைங்க, நான் அன்றைக்கி மட்டும் அந்த ஊசியை போட்டிருந்தேன்னா வியாதி வந்திருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, நான் அன்றைக்கி மட்டும் அந்த கோர்ஸ் படிச்சிருந்தேன்னா நான் இந்நேரம் இந்த இடத்துக்கு போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படிலாம் பல காரணம் சொல்கிறோம்ல. இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் பாவம் செஞ்சது தான் உண்மையான காரணம். என்ன? ஆதாம் பாவம் செஞ்சது. ஏன் நான் ஆதாம் இழுக்கிறேன் அப்படின்னா, ஆதாம் பண்ணது தெரிஞ்சாதான் நமக்கு 2ஆம் ஆதாமாக இயேசு என்ன பண்ணார்ன்றது நமக்கு தெரியும். அப்போ தான் நான் அந்த டிபார்ட்மெண்ட் வேணாம், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரேன், அந்த ராஜ்யம் வேணாம், இந்த ராஜ்யத்துக்கு வரேன் அப்படின்ற தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய கையில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? அதாவது இன்றைக்கி ஒருத்தன் பாவம் செய்கிறான்னா சிகரெட் பாக்கெட்லேயே போட்டிருக்கலே, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு, அதை படிச்சுட்டு அவன் ஐயா தெரியாமல் எடுத்துட்டேங்கய்யா அப்படின்னு வச்சுட்டு போயிடுறான்னா, அதோடு சேர்த்தானே என்ன பண்ணுறான், அது பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறான், அதை பண்ணுறான். ஏன்னா அவனால் வெளியே வர முடியலை. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, நல்ல நண்பர்கள்ட்ட சேரு, நல்ல நண்பர் இல்லாதவன்ட்ட சேராத. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, இவன் இந்த பழக்கத்துக்கு காரணமான காரணமே இந்த கெட்ட நண்பர்கள். அது கிடையாது. காரணம் ஆதாம். காரணம் யாரு? ஆதாம். ஆதாம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவனுடைய முழு சந்ததியவும் பிசாசு இருளின் ராஜ்யத்திற்கு வித்து போட்டுட்டான். அவனையும் வித்துட்டான், நானும் அவன் அடிமை, என் சந்ததியும் அடிமைன்னு எல்லாத்தையும் வித்துட்டான். அப்போ நம்ம பிறக்கும் போதே அடிமையாக தான் என்ன பண்ணுறோம், பூமியிலே பிறக்கிறோம். அப்போ சுயாதீனம் இருக்குமா? செய்ய வேணான்னு நினைக்கிறீங்க, குடிக்க வேணான்னு நினைக்கிறீங்க, இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் என்ன பண்ணிடுறேங்க. ஏன் பண்ணுறேன்னா ஆதாம் உன்னைய வித்துட்டான். ஆதாம் இப்போ உயிரோடு இருந்த ஆதாம் பாவம் செய்யலைன்னு வைங்க, இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் தாத்தா உயிரோடு இருக்காங்களா? உங்கள் யாருக்காவது தாத்தா? யாருக்குமே இல்லையா? எனக்கும் இல்லை. இருக்காங்களா? பரவாயில்ல, ஸ்தோத்திரம். அவங்க தாத்தா உயிரோடு இருக்காங்களா? உங்கள் தாத்தாவோட தாத்தா இல்லை. ஆனால் கரெக்டாக பிடிச்சிட்டேன் பாயிண்ட்டை. சரி,
அப்போ என்ன விஷயம்னா, இப்போ ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தான்னு வைங்க, நம்ம தாத்தா, அவருடைய தாத்தா, அவருடைய தாத்தா எல்லாமே இளமையாக எல்லாமே உயிரோடு இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா மரணம் என்பது தேவனால் கொண்டு வரப்பட்டது அல்ல, ஜீவன் என்பது தான் தேவனால் கொண்டு வரப்பட்டது. அவர் சொல்கிறாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், இதுதான் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தது. அப்படின்னா அந்த லா படி, லைஃப், லா ஆஃப் லைஃப், அதுபடி பெருக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். சாவுன்றது ஒன்று இருந்திருக்காது, அப்போனா வியாதி இருந்திருக்காது, வறுமை இருந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. இது எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா நம்முடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டனான ஆதாம். சரி, அது நல்லா இது புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? அப்போ எதுக்கு பாவம் ஒருத்தன் செய்கிறான்னா, அவன் ஆல்ரெடி அடிமை. அவன் பாவம் செஞ்சனால அடிமை இல்லை, அவன் அடிமையினால பாவம் செய்கிறான். புரியுதா? பிரச்சனை எனக்கு ஏன் வருது அப்படின்னா, அந்த பிரச்சனை வந்ததுனால நம்ம அதை ஃபேஸ் பண்ணல, நம்ம ஆல்ரெடி அடிமையாக இருக்கனால பிரச்சனை தேடி வருது. சரி, இப்போ கெட்ட செய்தியை கேட்டாச்சு, இப்போ நற்செய்தியை கேட்போம். நற்செய்தி என்னன்னா, வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். அதில் அந்த ஃபஸ்ட்டில் வந்துருச்சா, பாவம் மரணம் என்னும் பிரமாணம் வந்துருச்சு. தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். இதுதான் லா ஆஃப் ஸ்பிரிட். அல்லேலூயா. அப்படின்னா ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், சட்டம். அப்போ ஒரு ராஜ்யத்தின் கீழ் நம்ம என்ன ஆக்கப்பட்டோம்? அடிமையாக ஆக்கப்பட்டுட்டோம். இப்போ இயேசு இன்னொரு ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரு. அதுதான் என்னது? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அதை ஏன் பேசுகிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. தேவ ராஜ்யம் எங்கே இருக்குது? பக்கத்தில் சொல்லுங்கள், உள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா. இப்போ ராஜ்யம் உள்ளே இருக்குன்னா நம்ம பழைய ராஜ்யமா, இருளின் ராஜ்யமா, ஒளியின் ராஜ்யமா? அப்போ இதுக்கு ஒரு லா இருக்குல்ல. அல்லேலூயா. எப்படி ஆதாம் நம்மளை கேட்டா சாப்பிட்டா இல்லை, ஆதாமை பிசாசு ஏமாற்றி எப்படி ஆதாமையும் அவனுடைய சந்ததியவும் அடிமைகளாக்குனானோ, அப்போ அந்த சந்ததின்றப்ப பார்த்தீங்கன்னா நம்மளும் அதில் வரோம். நம்மளை கேட்கல, பிசாசு அவங்கள்ட்ட கேட்டானா கேட்கல, கேட்காமலே நம்மளை என்ன பண்ணுறான்? அடிமையாக்கி வச்சிருக்கிறான். சிலர் பாவத்துக்கு அடிமையாக இருக்காங்க, சிலர் வியாதிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்படி தானே? எல்லா அடிமைத்தனம் எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும். சிலருக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது, அது ஒரு அடிமைத்தனம். படிக்கவே பிடிக்கல, அது ஒரு அடிமைத்தனம். எதுவுமே பிடிக்கலன்னு யாருமே இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அடிமைத்தனம். சரி, அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடிமைத்தனத்துக்கு காரணம் என்னென்னா, நம்மளை கேட்காம பிசாசு நம்மளை என்னவாக்கிட்டான்? அதே மாதிரி இப்போ பிதா என்ன பண்ணுறாரு? நம்மளை கேட்காம நம்மளை அன்பின் குமாரனின் ராஜ்யத்தில் இணைத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, எப்படி ஒருத்தன் அவனையும் மீறி அந்த சட்டம் அவனை ஆளுகை செய்கிறது. பாவம் மரணம் என்னும் பிரமாணம். அவனுக்கு தெரியுது பாவம் செஞ்சால் சாவு வருதுன்னு, இருந்தாலும் அவனால் அதை செய்யாமல் இருக்க முடியல, அதிலிருந்து விடுதலை ஆகி வெளியே வர முடியலை. அதுதான் இயேசு சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் நினைக்கலாம், எனக்கெல்லாம் கெட்ட பழக்கத்துலாம் அடிமையாக இல்லைங்க அப்படின்னா, சரி, கவலைக்கு அடிமையாக இருக்கோமா? கண்ணீருக்கு அடிமையாக இருக்கோமா? வியாதிக்கு அடிமையாக இருக்கோமா? இதெல்லாம் என்ன பரலோக ராஜ்யமா? எதோடைய எஃபெக்ட் இதெல்லாம்? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ பாருங்க, எந்த லா என்னில் செயல்படுது, எந்த சட்டம் என்னில் செயல்படுதோ அந்த ராஜ்யத்தின் பிரஜையாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறது? சத்தியத்தை கேட்க 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 மனம் மறு ரூபமாகிறது, மனம் புதிதாகிறது. என்ன ஆகிறது? புதுசு.
நீ பழைய ராஜ்யத்தில் இல்லை, நீ எந்த ராஜ்யத்தில் இருக்க? அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் பண்ணார்ல, நீ அடிமை இல்லை, நீ யாரு? சுயாதீனம் அப்படின்றத அந்த பேப்பர் டாக்குமெண்ட்டு, அதுதான் வேதம். அல்லேலூயா. அந்த டாக்குமெண்ட்டை விளக்குறது தான் என்னது? பிரசங்கம். இப்போ உங்கள் பேருக்கு 10 கோடி ரூபா அவர் எழுதி வச்சுருக்காரு. வில்லு. வில்லுனா என்னது? இந்த வில்லு இல்லை, அது என்ன சொல்கிறது, சொத்து பத்திரம் உங்கள் பேருக்கு ஒருத்தர் எழுதி வச்சுருக்கிறாரு. அதை ஒருத்தர் விளக்கணும். விளக்குனா, ஓ மவுண்ட் ரோட்டில் இருக்கிற அந்த வீடு ஏன் இதா? ஓ நியூயார்க்கு, ஓ அங்கெல்லாம் எனக்கு வீடு இருக்கா? வேணாமா? அல்லேலூயாவே வரலையே. அல்லேலூயா. ஓ இது எனக்கா? இவ்வளோ காசு எனக்கா? என் அக்கௌண்ட்டா இது? ஆமாம் உங்கள் அக்கௌண்ட் தான். ஓ எனக்கு கடனே இல்லையா? ஆமாம். அப்போ இதெல்லாம் ஒருத்தர் விளக்கும் போது நமக்கு என்ன ஆகுது? புரிஞ்சுக்குது, அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. இதனால தான் பிசாசு சுவிசேஷத்துக்கு தான் எதிரியாக இருக்கிறான். எதுக்கு எதிரியாக இருக்கிறான்? சுவிசேஷத்துக்கு தான். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், காலையிலேருந்து சரியான வேலை, எனக்கு நின்றுக்கிட்டே தான் இருக்கேன் இன்றைக்கி பூரா. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பலத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. பேசணும், ரெக்கார்ட் பண்ணணும், ஆன்லைனில் போடணும். சில ஆடுகள் வர மாட்டேங்குதுல்ல, வராத ஆடுகள் இதை கேட்கணும். அல்லேலூயா. ஏன் ஆடு இல்லை? கர்த்தருடைய ஆடுகள். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், அந்த இருளின் ராஜ்யத்திலேருந்து எடுத்து எங்கே வச்சிருக்கிறாராம்? நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியாதே. ஆமாம், ஏன்னா உன்னைய கேட்கல. அல்லேலூயா. பக்கத்தில் கேட்காமலே கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அதுதான் சத்தியம். சத்தியம்னா என்னன்னா, நான் உண்மையிலேயே நான் யாரு அப்படின்னு தெரிய வைக்கிறது தான் ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணிட்டாரு? கேட்காமலே எடுத்து எந்த ராஜ்யத்தில் வச்சுட்டாரு? அல்லேலூயா. அதனால இப்போ சிங்க கெபியில் போட்டாங்க, தானியேலை தூக்கி போட்டாங்க. சிங்கம் சாப்பிடலான்னு வந்துச்சு, ஆனால் சாப்பிட முடியலை. ஏன்? அங்கே வேற சட்டம் இருக்குப்பா. நீ மேதியா பெர்சியா முறைப்படி மாற்ற முடியாத சட்டத்தை நீ இயக்கி இருக்கிற ராஜா, உண்மைதான். ஆனால் இந்த ஆளு வேற ஒரு சட்டத்தின் கீழாக இருக்கிறார். அதுதான் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா. பேதுரு கடல் மேல நடக்கிறான், ஆனால் கடலால் என்ன பண்ண முடியல? இழுக்க முடியல. பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தால் பேதுருவை மேற்கொள்ள முடியல. அந்த சட்டங்கள் இங்கே செல்லல. ஏன்னா இது வேற ஊரு. அல்லேலூயா. அமெரிக்காக்காரன் இந்தியாவில் அமெரிக்க சட்டத்தை பண்ண முடியுமா? இங்கே ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல முடியுமா? அமெரிக்காவில் இருக்க போலீஸ் இங்கே எதுக்கு 30ல் போகிற அப்படின்னு கேட்க முடியுமா நம்மளை? அவங்களும் எங்கள் ஊரில் எல்லாருமே 30ல் தான் போவான், போயா அப்படின்றோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இருளின் ராஜ்யத்தில் இருந்தால் தான் இருளின் சட்டங்கள் நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்துது. நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு? அல்லேலூயா. அப்புறம் ஏங்க இன்னும் இருள் ஆதிக்கம் செலுத்துதுன்னா, இது உனக்கு தெரியலை. அதுதான் ஆவியானவர் வேலை, சத்தியத்தை எடுத்து சொல்கிறது. அதனால தான் தானியேல் பயந்தானா? சிங்க கபிக்கு போகிறதுக்கு பயந்தானா? சிங்க கபிக்கு போகிறேன் ஆண்டவரே காப்பாற்றுங்க ஜெபம் பண்ணானா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ளே போட போகிறாங்க, ஆண்டவரே காப்பாற்றுங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொன்னாங்களா? ஏன் இன்னும் ஸ்பெஷல் ப்ரேயரில் ஏன் ஒன்றும் இல்லை? அதான் முடிஞ்சிச்சு. இப்போ ஏன் ஒன்றும் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு தெரியுது நான் வேற லாவில் இருக்கிறேன், வேற நேஷனில் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இந்த சட்டம் எனக்கு பொருந்தாது. சரியான வார்த்தையே தான். இந்த சட்டம் எனக்கு பொருந்தாது. ஆங்கிலத்தில் நாட் அப்ளிகபிள், NA. அல்லேலூயா. அப்போ உங்கள் தாத்தாக்கு சுகர் இருந்துச்சா, உங்கள் அப்பாவுக்கு இருக்குது, அப்போ உங்களுக்கு வரும் இந்த சட்டம் எனக்கு பொருந்தாதுன்னு சொல்லி சத்தியத்தை கேட்டு 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 தெம்பாகி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ தான், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டேன், மற்ற நாள்லாம் என்ன பண்ணுறோம்? அல்லேலூயா. அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுறது பிரசங்கத்தை. திருப்பி போயிட்டு என்ன பண்ணணும்? கேட்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும்
ஆண்டவரோட நடக்கும். அதுக்கு தான் தீர்க்க தரிசன அறிக்கைகள், ப்ராஃபட்டிக் டிக்ளரேஷன். அல்லேலூயா. அட்டையில் போட்டு தரேன்னு இல்லை, அதுக்கு தான். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? ஆவியானவர் இந்த தெளிவை நமக்கு கொடுக்கிறாரு. சொல்கிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நீ இதை அறிஞ்சிக்க, நீ யாருன்றதை நீயே அறிஞ்சிக்க. நீ எந்த நாட்டு பிரஜை? நீ ஒளியின் நாட்டின் பிரஜை, ஒளியின் ராஜ்யத்தின் பிரஜை. அல்லேலூயா. அப்போ அதான் அதில் போட்டிருக்கு, அந்த ராஜ்யம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவருடைய ராஜ்யம் அழியாது. என்னவா? அழியாது. பால் அப்படியே வச்சா கெட்டு போயிடுது. என்ன இதெல்லாம் அழி உள்ளது. அல்லேலூயா. 4 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சோடனே என்ன வருது? தேர்தல் வருது. ஏன்? அந்த பதவி அழி உள்ளது. அடுத்து வேற ஆட்சி மாறுச்சுன்னா அந்த ஆட்சி போயிடுச்சப்பா, அழி உள்ளது. எல்லாமே அப்படி தான். பூமியில் இருக்கிறது எல்லாமே என்னது? அழி உள்ளது. ஆனால் நாம் அழி உள்ளவர்கள் அல்ல, அழியாத ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, 2 லா வேலை செய்து. 1 பாவம், மரணம். அந்த மரணம்ன்றதான் இயற்கை. அதை நம்ம எப்படின்னு சொல்லலாம்? பாவம் இயற்கைன்னு சொல்லலாம். சரியா? இயற்கையோட முடிவில் தான் என்ன இருக்குது? மரணம். ஆமாம், இதெல்லாம் நேச்சுரல் தானே, நேச்சுரல் தானே, நேச்சுரல் தானேன்னு போயிட்டே இருந்தால் கடைசியில் என்ன தான் இருக்குது? ஆமாம், மரணமும் நேச்சுரல் தான் சொல்லிடுவான். சொல்கிறானா இல்லையா? உலகத்தில் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் என்ன தான் இருக்கும்? அது என்னது? பைபிளில் போட்டிருக்கா? அது என்னது? அப்போ பைபிளில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கின்னு போட்டிருக்கு. அங்கே முடிவை பற்றியே போடலை. அல்லேலூயா. முடிவு எழுதுறதா நம்ம தான். எப்படின்னா, உலக சத்தத்தையே கேட்டு கேட்டால் அதுவே எந்த சட்டம் ஒர்க் ஆகும்? புரியுதா உங்களுக்கு? உலக சத்தத்தை கேட்டால் உலக சட்டம் தான் நமக்குள்ளே ஒர்க் ஆகும். நம்ம அந்த சத்தத்தை கேட்காம சத்தியத்தின் சத்தத்தை கேட்கணும். அதுதான் தானியேல் புஸ்தகத்தில் சிங்கக்கெபியின் சத்தியம். அல்லேலூயா. கெபிக்குள்ளே போனால் சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியல, திருப்பி எடுத்தாச்சு. சரி, சிங்கத்துக்கு தான் ஏதோ வயிறு சரியில்லை போலன்னு சொல்லி தானியேலுடைய எதிரிகளெல்லாம் சிங்கத்து கெபிக்குள்ளே போட்டால் அடுத்த நிமிஷம் ஒருத்தனையும் காணோம். பார்த்தா எங்கே போயிட்டான்? எல்லாம் சிங்கத்துக்கு இரையாயிட்டான். அப்போ சிங்கம் ராஜா பார்த்தப்போ, ஓகே, சிங்கத்துக்கு மாத்திரெல்லாம் தேவையில்லை, நல்லா தான் இருக்குது, வயிறு நல்லா தான் இருக்குது. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, அதுக்கு ஜீரணிக்க முடியாத ஒன்றை உள்ளே தூக்கி போட்டோம். யார் அது? தானியேல் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான். ஹல்லேலூயா. தானியேல் இன்னைக்கு நல்லா சேஃபாக இருக்கார் பரலோகத்தில். அவர் இருக்கட்டும். எதுக்கு அதான் இன்னைக்கு எதுக்கு பார்க்குறோம்? ஆவியானவர் ஏன் இன்னைக்கு கொடுக்குறாரு நமக்கு இந்த அப்பத்தை? நம்ம தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உலகத்தால் இயற்கையால் உங்களை ஜீரணிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல், இந்த கற்களில் இந்த கல், அது ஒன்றா ஒவ்வொருத்தரும் அது வசனம் பாருங்கள், என் சபையை கட்டுவேன். ஒரு கல் மேலே ஒரு சபை. உங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சபை. ஹல்லேலூயா. கட்டிட்டாரு. பாதாளத்தின் வாசல்கள் 1 2 பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அணுகாது என்ன? அப்ளிகபிள் இல்லை. நீ வேற ராஜ்யம். அல்லேலூயா. இந்த உணர்வோடு தான் போகணும் ஒவ்வொரு நாளும். இந்த உணர்வு வர்றதுக்கு தான் சத்தியம் வேலை செய்யுது. அதுதான் சத்தியம். அல்லேலூயா. இப்போ இந்த வாரம் என்ன வாரமாக இருக்க போகுது அப்படின்னா, அழிவில்லாத, அல்லேலூயா, அழிவில்லாத ஒரு வாரமாக இருக்க போகுது. ஆதிக்கம் செலுத்துகிற வாரமாக இருக்க போகுது. அதிகாரம் செலுத்துகிற வாரமாக இருக்க போகுது. கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சத்தியத்தை இன்று நாங்கள் கேட்டோம். நாங்கள் இருளின் ராஜ்யத்தில் இல்லை, ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். இயேசுவுக்குள்ளாக எப்படி ஆதாமுக்குள்ளாய் நாங்கள் வீழ்ந்தோமோ அதே போல் இயேசுவுக்குள்ளாய் நாங்கள் எழுந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். அழிவுள்ளவைகள் மேலே எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சிங்கத்தின் மேல் அதிகாரம் இருக்கு,
சர்ப்பத்தின் மேலே, வலு சர்ப்பத்தின் மேலே அதிகாரம் இருக்குது. அவைகள் எங்களை மேற்கொள்ளாது, நாங்கள் அவைகளை மேற்கொள்ளுவோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் ஒரு ஜெயம் எடுக்கிற வாரமாய், அதிகாரத்தை செலுத்துகிற வாரமாய், அழிவில்லாத ஒரு வாரமாய் இந்த வாரம் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.